எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இந்த சமையல் சேனல் வழியா உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சிங்க. சிம்பிளான சமையல், எக்ஸலண்டான டேஸ்ட்ல வரணும்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ண மறக்காதீங்க. வாங்க கிச்சனுக்கு போகலாம், சுவையா ஆரோக்கியமா சமைக்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு ஆஃப்கான் ஸ்வீட் ரெசிபிங்க. இது ரொம்ப ஈஸியாக நம்ம கிட்ட கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சே செய்யலாம். ஆனால் இது ஆஃப்கானில் ரொம்பவே ஃபேமஸ்ஸு. ஈஸியான இன்க்ரீடியண்ட்டில் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய நட்ஸ் எல்லாம் வச்சு செய்யக்கூடிய சூப்பரான இந்த ரெசிபியை எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. இந்த ரெசிபி செய்ய ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இது போல் ஒரு ட்ரேயில் நெய் இல்லை எண்ணெய் தடவி பட்டர் பேப்பர் போட்டு வச்சுக்கோங்க. எண்ணெய் தடவுற மாதிரி இருந்ததுன்னா வாசனை இல்லாத எண்ணெய் சேர்த்துக்கோங்க, இல்லை தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி நெய் தடவி பட்டர் பேப்பர் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதில் நம்மக்கிட்ட எந்தெந்த நட்ஸ் இருக்கோ அந்த நட்ஸ் எல்லாத்தையும் ஒன்றா கலந்து அதை தூவி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ட்ரை நட்ஸ், ஃப்ரூட்ஸு இது நம்மளோட விருப்பப்படி நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இந்த நட்ஸ் தான் சேர்க்கணும், இந்த நட்ஸு சேர்க்கக்கூடாது அப்படிங்கிறதே கிடையாதுங்க. நம்ம வீட்டில் அவைலபிளாக இருக்கிற நட்ஸு எல்லாத்தையுமே எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு அதை எல்லாத்தையும் இதில் இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருங்க. நெய்யில் வறுக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது, அப்படியே சேர்த்துடலாம். ஒரிஜினல் ரெசிபிக்கு நெய்யில் வறுக்காமல் அப்படியே தான் சேர்ப்பாங்க. உங்களுக்கு நெய்யில் வறுத்து தான் சேர்க்கணும், அப்போ தான் எனக்கு ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மிதமான தீயில் நெய்யில் வறுத்துட்டு அதை எடுத்து இதில் சேர்த்து ட்ரேவை ரெடி பண்ணி எடுத்து ஓரமாக வச்சுருங்க. இப்போ அடிகனமான ஒரு கடாய் எடுத்திருக்கேன். ஸ்டவ்வை சுவிட்ச் ஆன் பண்ணிக்கோங்க. அந்த கடாயில் இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு சர்க்கரை சேர்க்க போகிறோம். இதில் 1 கப் அளவுள்ள சர்க்கரை சேர்க்குறேன். வெள்ளை சர்க்கரை தான் சேர்க்கணும், நாட்டு சர்க்கரை சேர்த்து செய்ய மாட்டாங்க. இந்த ரெசிபி செஞ்சால் எப்படி வரும் அப்படிங்கிறது டேஸ்ட் டிஃபர் ஆகும். ஒரிஜினல் ரெசிபிக்கு வெள்ளை சர்க்கரை தான் சேர்ப்பாங்க. எந்த கப்பில் சர்க்கரை எடுத்தீங்களோ அதில் 1/2 கப் அளவுள்ள தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு தீயை கொஞ்சம் அதிகப்படுத்தி வச்சுட்டு இது போல் கலந்து விட்டிங்கன்னா சர்க்கரை எல்லாம் கரைய ஆரம்பிச்சிடும். கரைஞ்ச பிறகு பாகாக நமக்கு மாற ஆரம்பிக்கும். இந்த ரெசிபி பொறுத்த வரைக்கும் ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் நம்ம பாகு எடுக்கணும். ஏற்கனவே நம்ம தேங்காய் பர்ஃபிக்கு பார்த்தோம் இல்லைங்களா, அதே போல் ஒரு கம்பி பதம் கண்டிப்பாக வரணும். பதம் பார்த்து செக் பண்ண தெரியாதவங்களுக்கு பாகு நம்ம எப்படி பார்க்குறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இதே போல் கலந்து விட்டுக்கோங்க. தண்ணி குறைவாக சேர்க்கும்பொழுது தான் நமக்கு பாகு சீக்கிரமாகவே ரெடி ஆகும். தண்ணி நீங்கள் அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா பாகு ரெடி ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் தண்ணியோட அளவு சர்க்கரை எவ்வளவு எடுக்கிறீங்களோ அதில் பாதி அளவு அப்படிங்கிறத நினைவில் வச்சுக்கோங்க. நீங்கள் எந்த கப்பில் இல்லை டம்ளரில் வேணாலுமே எடுத்துக்கலாம். அதில் 1 பங்குக்கு சர்க்கரை எடுத்திங்கன்னா 1/2 பங்கு அளவுக்கு தண்ணி சேர்த்து இது போல் மிதமான தீயில விட கொஞ்சம் அதிகப்படுத்தி வச்சு கலந்து விடுங்க. ஒரு 5லேருந்து 8 நிமிஷத்துக்குள்ளேயே இது நல்ல நமக்கு பாகுபதம் ரெடி ஆகிடும். நீங்கள் நிறைய குவான்டிட்டி செய்கிறீங்கன்னா இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும். நான் இன்றைக்கி மெஷர்மெண்ட் கப்பில் 1/2 கப் அப்படின்னு ஒரு மெஷர்மெண்ட் இருக்கும் இல்லைங்களா, அந்த கப்பில் 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்தேன். 1/4 கப்புக்கு தண்ணி சேர்த்தேன். எனக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு எல்லாமே இது போல் திக்காக மாறி வந்துருச்சு. இது போல் நம்ம கரண்டியில் எடுத்து விடும் பொழுது லாஸ்ட்டில் விழுறது அப்படியே நூல் மாதிரி நின்று விழும். அதுதான் ஒரு கம்பி பதம். அப்படி இல்லைன்னா சூட்டோடையே நம்ம விரலில் வச்சு விரலை எடுத்து பார்க்கும்பொழுது 2 விரலுக்கு இடையிலையும் நூல் மாதிரி ஃபார்ம் ஆகும். இதுதான் ஒரு கம்பி பதம். அந்த கம்பி பதம் வர வரைக்கும் நம்ம கண்டிப்பாக இந்த பாகை ரெடி பண்ணியே ஆகணும். நல்லா இது போல் பொங்கி வர அந்த சமயத்தில் தீயை குறைச்சி வச்சுருங்க. தீ அதிகமாகவே இருந்துச்சுன்னா சீக்கிரமாகவே பாகு வந்து முறிஞ்சிடும். பாகு முறிஞ்சிடுச்சுன்னா ரெசிபி ரொம்ப நமக்கு ஹார்ட் ஆகிடும், நமக்கு கலந்து செய்யறதுக்கும் வராது. அதனால் பாகு பதம்ங்கிறது ரொம்பவே முக்கியம். ரொம்ப ஈஸியாகவே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இது போல் நுர பொங்கி வரும்பொழுது தீயை குறைச்சி வச்சுட்டு கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிட்டே இருந்திங்கன்னா அந்த நூல் பதம் வரும், அதாவது ஒரு கம்பி பதம் வரும். அந்த கம்பி பதம் வரும்பொழுது தான் நம்ம இதுக்கு தேவையான ஒரு மெயின் இன்க்ரீடியண்ட்டை இதில் சேர்க்கணும். இப்போ பார்த்துக்கிட்டே இருங்க. இப்போ இது ஸ்லோவாக விழுது இல்லைங்களா, விழுந்துட்டு லாஸ்ட்டில் நூல் மாதிரி அப்படியே நிற்கும். இல்லை நீங்கள் கரண்டிலேருந்து அதாவது பாத்திரத்துலேருந்து எடுக்கும்பொழுது கரண்டிக்கும் பாத்திரத்துக்கும் நடுவில் மெல்லிசாக நூல் மாதிரி நமக்கு ஃபார்ம் ஆகும். பிகினர்ஸ்லாம் இதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்மளோட கை சூடு தாங்கும் அப்படின்னா நீங்கள் கையிலேயே தொட்டு பார்த்தீங்கனாலே கரெக்டாக தெரிஞ்சிடும். அதே போல் ஓரமெல்லாம் சர்க்கரை நல்லா பூத்துக்கிட்டு வரும். இது எல்லாமே போதும் நமக்கு அந்த பாகுபதம் செக் பண்ணுறதுக்கு. கண்டிப்பாக அதை கையில் தொட்டு பார்த்து தான் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. இது ஒரு கரெக்டான பதத்தில் வந்துச்சு. இந்த சமயத்தில் 2 கப் அளவுள்ள பால் பவுடர் இதில் சேர்க்குறேன். சர்க்கரை எந்த கப்பில் அளந்தீங்களோ அதே கப்பில் 2 கப் அளவு பால் பவுடர் இதில் சேர்த்துக்கிட்டு கட்டிகள்லாம் இல்லாமல் கலந்துக்கிட்டே வாங்க.
கம்பி பதம் வந்ததுமே தீயை நல்லா ஃபுல்லாக குறைச்சி வச்சுட்டு இந்த பால் பவுடரை எடுத்து இதில் கொட்டினோம். பால் பவுடர் நீங்கள் விருப்பப்பட்ட பிராண்டில் இருக்க பால் பவுடர் வாங்கிக்கலாம். பால் பவுடர்லேயே இனிப்பு இருக்கும் அப்படிங்கிறதுனால 2 பங்கு பால் பவுடருக்கு 1 பங்கு அளவு சர்க்கரை சேர்த்துருக்கோம். இப்படி கலந்து விடுறதுக்கு இந்த கரண்டி கஷ்டமாக இருக்கும். இப்போ பாருங்கள், பால் பவுடர் சேர்த்துட்டு கொஞ்சம் கலந்த உடனே இது போல் இலகலாக வந்துருச்சு. அதனால் இது போல் பீட்டர் வச்சு கலந்து விட்டிங்கன்னா கட்டிகள்லாம் இல்லாமல் ஈஸியாக நமக்கு கலக்கிறதுக்கு வரும். அதே போல் பால் பவுடரை நீங்கள் அப்படியே எடுத்து சேர்த்துறாதீங்க. ஒரு சல்லடை வச்சு ஜலிச்சுட்டு சேருங்க. இல்லை நம்மக்கிட்ட நம்ம வடிகட்டி வச்சுருப்போம் இல்லைங்களா, சல்லடையாவது கொஞ்சம் பெருசாக இருக்கும். பழம் இல்லை வேறு ஏதாவதுலாம் பழசாரெலாம் வடிகட்டுறதுக்கு வடிகட்டி வச்சுருப்போம். அதில் நீங்கள் சேர்த்திங்கன்னா கூட பால் பவுடர் ஈஸியாக கீழே வந்துடும். நான் வீடியோ ஷூட் பண்ணிக்கிட்டே கவனிக்காமல் பேக்கெட்டை பிரித்து அப்படியே எடுத்து இதில் கொட்டினா கொஞ்சம் குட்டி குட்டியாக அதில் கட்டிகள்லாம் இருந்ததுனால எனக்கு கட்டி ஆயிடுச்சு. அதே போல் அது போல் கரண்டி வச்சு கலந்திங்கன்னா கட்டிகள் கண்டிப்பாக விழதான் செய்யும். இது போல் ஒரு பீட்டர் வச்சு கலந்து விடும் பொழுது நமக்கு கரெக்டாக வரும். இது போல் பொங்கி பொங்கி நமக்கு வரும். தீ ஆனால் ஃபுல்லாகவே குறைச்சி வச்சுருங்க. தீ அதிகமாக வச்சிங்கன்னா சீக்கிரமாகவே கட்டி ஆகிடும். இந்த ஸ்வீட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் தீயை குறைச்சி வச்சு இது போல் மெதுவாக கலந்து விட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா 5 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். ரொம்ப சீக்கிரமாகவே இந்த ஸ்வீட்டு முடிஞ்சிடும். அந்த பாகு எடுக்கிறதுக்கு ஆகுது பார்த்திங்களா டைமு, அவ்வளவுதான். இதில் நெய் கூட நமக்கு நிறைய தேவையே படாது. நமக்கு அந்த ட்ரேயில் சேர்த்தோம் இல்லைங்களா அந்த நெய், அதுக்கப்புறம் தேவைப்பட்டுனா நடுவில் கொஞ்சமாக நம்ம நெய் சேர்த்துக்கலாம். ஓரெல்லாம் பொங்கி பொங்கி வருது பாருங்கள், சக்கரை நல்லா பூத்துக்கிட்டு. அந்த சமயத்தில் வெள்ளரி விதை, பூசணி விதை, பாதாம், முந்திரி இதெல்லாம் கட் பண்ணி எடுத்து சேர்த்துருக்கேன். ட்ரை ஃப்ரூட்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கிறது எதுவாக இருந்தாலுமே நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி கருப்பு திராட்சை, ப்ரௌன் கலரில் இருக்க அந்த திராட்சை, அதுக்கப்புறம் வீட்டில் இருந்த ஆப்ரிகாட், ஸ்ட்ராபெரி, ட்ரை பப்பாயா இதெல்லாம் சேர்த்துருக்கேன். இது இல்லாமல் செர்ரி கிடைக்குது, பைனாப்பிள் கிடைக்குது, கிவி கிடைக்குது. இது எல்லாமே கூட இதில் நம்ம சேர்த்துக்கலாம். ட்ரை ஃப்ரூட்ஸ் சேர்த்து நல்லா கலந்த பிறகு இது போல் நமக்கு ஓரமெல்லாம் லைட்டாக படிஞ்சு வர அந்த சமயத்தில் ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க. சர்க்கரைலாம் நல்லா ஓரம் பூத்துக்கிட்டு வரும். இது போல் ஓரம்லாம் நல்லா நமக்கு படிய ஆரம்பிக்கும். அந்த சமயம் தான் கரெக்டான பக்குவம். அப்போ ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு ஏற்கனவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த ட்ரேயில் இதை எடுத்து சேஞ்ச் பண்ணிக்கணும். நீங்கள் நிறைய நேரம் அந்த கடாயிலே விட்டுட்டிங்கனாலும் நல்லா டைட்டாக இது பர்ஃபி டைட்டாகிடும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கடலை பர்ஃபி, எள்ளு பர்ஃபிலாம் சாப்பிடுவோம் இல்லைங்களா, அது போல் டைட்டாகிடும். ஆனால் நமக்கு அது போல் பக்குவம் இருக்கக்கூடாது. இந்த பர்ஃபி சாப்பிடும் பொழுது நல்லா சாஃப்டாக இருக்கணும். அதனால இந்த அளவு இலகலாக இருக்கும்பொழுதே நீங்கள் ட்ரேயில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அதே போல் நீங்கள் நான்ஸ்டிக் பாத்திரத்தில் செய்கிறீங்க, உங்கள்கிட்ட நான்ஸ்டிக் பாத்திரம் இருக்குது அப்படின்னா செய்யும் பொழுது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. நான் பொதுவாக நான்ஸ்டிக் பாத்திரம் யூஸ் பண்ண மாட்டேன். நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன். நம்ம ட்ரெடிஷ்னல் குக்வேரில் செய்யும் பொழுது கொஞ்சம் கவனமாக பார்க்கணும். வெங்கல கடாய், நல்ல அடி கனமான கடாயிலலாம் நீங்கள் செய்யும் பொழுது ஹீட் நல்லா அது தாங்கி பிடிக்கும். அதனால் கரெக்டான பக்குவம் வந்த பிறகு ஸ்டவ் உடனே சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு சேஞ்ச் பண்ணிவிடுங்க. அதே போல் நான்ஸ்டிக் பாத்திரத்தில் செய்யும்பொழுது பால் பவுடர் எந்த கலரில் இருந்ததோ அதே போல் எல்லோயிஷ் கலர்லேயே கிடைக்கும். நீங்கள் அதனால் டிஃப்ரெண்ட்டாக இருக்கே அப்படின்னு திங்க் பண்ண வேணாம். இதில் வந்து நமக்கு சூடு கொஞ்சம் அதிகமாக இழுக்கும், அதாவது சூடு கொஞ்சம் அதிகமாக தெரியும். அதனால் இது லைட்டாக இது போல் ப்ரௌனிஷ் கலரில் சேஞ்ச் ஆகிருக்கு. மற்றபடி வேறு எந்த டிஃப்ரென்ஸுமே இல்லை. அதே போல் சில பால் பவுடரோட கலர் வந்து டார்க்காக இருக்கும், சில பால் பவுடரோட கலர் லைட்டாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரியும் கலர் சேஞ்ச் ஆகும். அதனால நீங்கள் நம்ம வீடியோவில் பார்த்தோமே அது போல் கலரில் நமக்கு கிடைக்கலையா, அப்போ இது சரியாக வேகலையோ அப்படின்லாம் திங்க் பண்ண வேணாம். இதே பக்குவத்தில் நீங்கள் கரெக்டாக செஞ்சிங்கன்னா அந்த கலர் லைட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலுமே டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்குங்க. இது போல் ட்ரேயில் சேர்த்த பிறகு இது போல் நீங்கள் தட்டி விட்டிங்கன்னா கரெக்டாக அது வந்து செட் ஆகிடும். ஆனால் இது நமக்கு ஆறுறதுக்கு டைம் எடுக்கும். செய்யறதுக்கு என்னவோ ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஆனாலுமே இந்த ஸ்வீட்டை பொறுத்த வரைக்கும் மினிமம் 8 ஹவர்ஸ் நல்லா ஆற விடுங்க. ஆறின பிறகு நீங்கள் ஸ்லைஸ் போட்டு எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். சீக்கிரமாக ஆறிடும் அப்படின்னு நினைக்க வேணாம். நீங்கள் ஒரு 4 ஹவர்ஸ்லலாம் ஸ்லைஸ் போடணும்னு நினச்சிங்கன்னா கரெக்டாக ஸ்லைஸ் போட வராது. அப்படியே நமக்கு அல்வா போல் தனித்தனியாக தான் கிடைக்கும். நீங்கள் அல்வா போல் சாப்பிட்டிங்கனாலுமே இதனோட டேஸ்ட்டு மாறவே மாறாது. இது நல்ல ஒரு 3/4 அளவுக்கு ஆறின பிறகு இதில் நம்ம ஸ்லைஸ் போட்டுக்கலாம். ஸ்லைஸ் போடும் பொழுது இது போல் அழுத்தி பாருங்கள், நல்லா நமக்கு ஸ்லைஸ் போட வருமா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு ஸ்லைஸ் போடுங்க. நட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறதுனால ஸ்லைஸ் போடும்பொழுது கொஞ்சம் நடுவில் இடிக்க தான் செய்யும். இது போல் லைட்டாக அதை ஷேக் பண்ணிவிட்டு கவிழ்த்து வச்சு தட்டினீங்கன்னா ஈஸியாக வந்துடும். ஏற்கனவே நம்ம பட்டர் பேப்பர் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதனால் பட்டர் பேப்பரை எடுத்துகிட்டு நீங்கள் நைஃப் வச்சு கட் பண்ணிக்கலாம். இல்லைனா ஏற்கனவே கட் பண்ணிட்டோம், இதை கவிழ்த்து தட்டிட்டு
பட்டர் பேப்பர் ரிமூவ் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்துடும். பார்க்கறதுக்கே நல்லா கலர்ஃபுல்லாக நட்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு ஹெல்த்தியாக சூப்பராக ஒரு ஆஃப்கன் ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். நம்ம வீட்லேயும் இந்த ஸ்வீட்டை செய்யும் பொழுது எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. மெயினாக சின்ன பிள்ளைங்களுக்கு இந்த ஸ்வீட் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்குங்க. இந்த ரெசிப்பியை இதே அளவுகளில் பக்குவம் மாறாமல் செய்யுங்க. டேஸ்ட் வேறு லெவலில் வருங்க. இது போல் நல்ல நல்ல ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். சுவையாக சமைச்சு சாப்பிட்டுட்டு மகிழ்ச்சியாக வாழுங்க. சுவையாகவும் இருக்கணும், ஆரோக்கியமாகவும் இருக்கணும்னா நம்ம சேனலை பார்த்து சமைங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.